வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மொதல் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய 170வது படம் தான் வேட்டையன். இந்த படம் ஒரு பேன் இண்டியா படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, துஷாரா விஜயன், ரித்திகா சிங் இன்னும் நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. லைக்கா புரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கூட இன்னும் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டுருக்குது. இந்த நிலையில் இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இசையமைக்கிற அனிருத் அவர்கள் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து ஒரு பாடலுக்கு நடனம் ஆட போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஏற்கனவே அனிருத் அவர்கள் தனுஷு கூடயும் சிவகார்த்திகேயன் கூடயும் ஒரு சில பாடல்களுக்கு நடனம் ஆடியிருப்பார். ஸோ அந்த பாடல்களும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஸோ இந்த பாடலும் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மொதல் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய 170வது படம் தான் வேட்டையன். இந்த படம் ஒரு பேன் இண்டியா படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, துஷாரா விஜயன், ரித்திகா சிங் இன்னும் நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. லைக்கா புரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கூட இன்னும் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டுருக்குது. இந்த நிலையில் இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இசையமைக்கிற அனிருத் அவர்கள் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து ஒரு பாடலுக்கு நடனம் ஆட போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஏற்கனவே அனிருத் அவர்கள் தனுஷு கூடயும் சிவகார்த்திகேயன் கூடயும் ஒரு சில பாடல்களுக்கு நடனம் ஆடியிருப்பார். ஸோ அந்த பாடல்களும் மிகப்பெரிய அளவு. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மொதல் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய 170வது படம் தான் வேட்டையன். இந்த படம் ஒரு பேன் இண்டியா படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, துஷாரா விஜயன், ரித்திகா சிங் இன்னும் நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. லைக்கா புரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு கூட இன்னும் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துட்டுருக்குது. இந்த நிலையில் இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரஜினிகாந்துடைய 170வது படம் தான் வேட்டையன். இந்த படத்துக்கு அடுத்து தான் ரஜினிகாந்த் அவர்கள் 171வது படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தினுடைய பெயர் தான் கூலி. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. அனிருத் இசையமைக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய டைட்டில் டீசர் கூட போன வாரம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. 1 கோடி பார்வையாளருக்கு கடந்து இது போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ரஜினிகாந்தோடைய வித்தியாசமான தோற்றம், அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய இந்த வீடியோவுடைய பேக்ரவுண்டு ஸ்கோர், அது ரஜினிகாந்துடைய தங்கமகன் படத்தில் இடம்பெற்ற வா வா பக்கம் வா அந்த பாடலுடைய ஒரு சாயல். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இளையராஜா அவர்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த பாடலை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படக்குழுக்கு அதாவது சன் பிக்சர்ஸ் அவங்களுக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் தான்